குருச்சரணம். எனது எனர்ஜினஸ் பிள்ளைகளும் இந்த உலக மக்கள் என்னுடன் கலந்து எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் ரொம்ப அருமையாக சந்தோஷமாக கோடீஸ்வராக வாழட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது என்னென்னா, சுல் கோவப்படும் கஷ்டம். எதுக்கு எடுத்தாலும் சில பேர் கோவப்படுவானுங்க, புண்ணியமானுங்க. என்ன நான் நினச்சிப்பேன். சில பேர் நான் பார்த்துருக்கேன், அதை சுன்னு கிளாஸில் கூட பார்த்துருக்கேன். கொண்டாட்டியோட வந்து போட்டால் நெய் 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 நெய்ன்னு இருப்பாங்க. எனக்கு தோணும் அப்போ நான் நெய் நெய் பண்ணுறான் அப்படின்ட்டு. என்னென்னா சில பேருக்கு அது பை நேச்சர் அப்படியே இருப்பாங்க. ரொம்ப கோவப்பட்டுகிட்டே இருந்தால் தான் அந்த பொண்டாட்டி கண்ட்ரோலில் இருப்பா. நான் இப்போ பேசப்படுற கோவப்படுற கணவன் படம் தான். மனைவியை பற்றி அப்புறம் பேசுகிறேன், புரிஞ்சிச்சா? கோவப்படும் கணவனுக்கு நம்ம என்ன செய்யப்போம், மிகவும் கோவப்படும் கணவனை எப்படி சமாளிக்க போகிறோம், அதான் இன்னைக்கு. ஏன்னா தட் இஸ் நேச்சுரல். என்னென்னா சில குடும்பங்களில் அந்த மாதிரியே கோவப்பட்டுகிட்டே இருந்தால் தான் ஒய்ஃப் சொல்ல முடியாப்பா, அவளை கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் தேர் ஓன் திங். அந்த அவங்களால நினச்சிக்கிறது ஒரு பக்கம். அது நிறைய பேர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க என்கிட்ட. இதுக்கும் மேலே அம்மா தாக்கு பிடிக்க முடியல, நான் என்ன செய்யணும்னு கேட்பாங்க. எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வேலையாக இருக்கும். சொல்ல முடியுமா அவங்ககிட்ட? இப்போ அதனால சொல்ல முடியலை. ஆனாலும் அந்த கோப்பட கணவங்களுக்குன்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் இப்போ என்ன செய்ய போறீங்கன்னு பார்ப்போம். நம்பர் 1 வந்து என்னென்னா, நீங்கள் வாய்ப்பத்திக்கிறது. என்னடா அம்மா அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு இருக்குல்ல. ஆமாம், அவங்க ஒன்றை பேச நீங்கள் ஒன்றை பேச. எனக்கு வனஜா கதை தெரியும், நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் பேசி இல்லை ஒரு நல்ல ஸ்டோரி. ஐ வாண்ட் டு டெல் திஸ் கட்டாயம் சொல்லித்தான். வனஜா கிரிஜா ரொம்ப தடவை இந்த கதை சொல்லியிருக்கேன், தான் திரும்ப சொல்கிறேன். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. சின்ன வயசுலேருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரும் ஒன்றா வளர்ந்தாங்க. அப்படி வந்தப்போ அப்புறம் பிரிஞ்சிடுறாங்க, கல்யாணம் ஆகிடுது, அவங்கவுங்க போயிடுறாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க 2 பேருடைய வீட்டுக்காரங்களுக்கு சென்னையிலே வேலை கிடச்சிருது. அப்போ வந்தோடனே கிரி நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல வீடு பார்த்துருவோம்னு சொல்லி ஒரே ஃப்ளாட்டில் பார்த்தாங்க. அடுத்தடுத்த ஃப்ளாட்டு அவங்களோடது வீடு, அடுத்தடுத்த ஃப்ளாட்டில் தான் ஈஸியாக கிடைக்குது. அதெல்லாம் பார்த்தாங்க. திருவாரூர் தான் என்ன பார்த்து குடி போயிட்டாங்க. இதில் எப்போ பார்த்தாலும் வனஜா வீட்டில் நோய் 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 வந்து என்ன வந்துடும், கலாட்டம் வந்துடும். கத்திக்கிட்டே இருப்பாங்க. சத்தம் வந்து காலையிலானா போகிறோம். இந்த பிள்ளைய கிளம்ப ஆளுக்கு 2 பிள்ளைய இல்லை, ஒன்றுக்கு ஒரு ஆண் பொண்ணு. அது என்னமோ 2 பேருக்கு ஒன்று ஒரு ஆண்ட முடியத்தில் அவளுக்கு ஒரு ஆண் ஒரு பொண்ணு, அவளுக்கு ஒரு ஆண் ஒரு பொண்ணு, 2 பேருக்கு இருந்துச்சு. இது ஸ்கூலுக்கு போகணும்னால அவங்க அநேகமாக ஸ்கூலுக்கு போய் படிக்க முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சண்டை வந்துடும் வனஜா வீட்டில் ரொம்ப. ஆனால் கிரிஜா வீட்டில் சத்தமே இருக்காது. அப்போ ஒரு நாள் வனஜாவுக்கு வந்து, கிரி உன் வீட்டில் மட்டும் என்ன சத்தமே வரமாட்டேங்குது, எங்கள் வீட்டில் இத்தனை நாள் ஒப்படி என்ன ஒன்று ரொம்ப சொல்லி வைப்பாங்களா, ஒரு சத்தம் கூட இல்லாமல் வந்து எப்படி போயிடுது அப்படின்னு கேட்டாப்புல. அப்போ கிரிஜா சொன்னாலாம், நீ கடந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு அப்படின்னாப்புல. என்ன அப்படின்னாப்புல, இன்றைக்கி வந்து காஃபி நான் வந்து போட்டோடனே அடுப்பில் பொரியலை வச்சுருந்த உடனே என்ன பண்ணேன், கலகலன்னு காப்பியை கொண்டு என்னங்க இந்த காப்பியை குடிச்சதுன்னு சொல்லி கீழே வச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அவர் பேப்பர் படிச்சுட்டு இருந்தார். உடனே நான் வந்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் டமான்னு ஒரு சவுண்டு. பார்த்தா அவர் எப்போவுமே வந்து அந்த கிளாஸ் டம்ளரில் தான் குடிப்பாருன்னு வச்சுருந்தேன். அது வந்து என்ன பண்ணேன், அப்பான்னு ஓடி போய் என் ஓடி போய் டமான்னு தட்டி அது சுக்குநூறாக போச்சு. கண்ணாடி காப்பிங்கிற போயிடுச்சு. தட நான் ஓடி போனேன், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போனேன். போய் என்ன பண்ணேன், சாரி நான் அடுப்பில் பொரியலை வச்சுருந்தேன், அதனால தான் கையில் கொடுத்துட்டு போயிருப்பேன் காஃபியை, அதனால் என் மேலே தப்பு தான், அதுக்காக வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அதுக்குள்ளே என் மகன் வந்து சொன்னா, டேடி ஐ எம் வெரி சாரி டேடி, பிகாஸ் ஆஃப் மீ ஒன்லி இட் ஹஸ் ஹேப்பன். அவங்க இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைல அப்படி தானே பேசும் இல்லை, நான் பார்த்து வந்திருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஏன் இப்போ 2 பேரும் கவலைப்படுறீங்க, நான் உடனே எடுத்து குடிச்சிருக்கணும், நீ காஃபி குடின்னு சொன்னேன், நான் குடிக்கலை, இந்த பேப்பரில் முழுகிட்டேன், விடுங்க நடந்து போச்சு அப்படியே வீட்டுக்கார் சொன்னார். உடனே என் மேலே தப்பு இருக்குது, அதனால் இதை விட்டுருவோம் அப்படின்ட்டாரான். அப்போ எல்லாருமா சேர்ந்து அந்த காப்பி இந்த உடஞ்சதை பார்த்து அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டோம். அதில் என் பொண்ணு வேகமாக வந்து எடுக்க வந்தா, நீ வந்து தொட வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நான் க்ளீன் பண்ணேன். இதுதான் எங்கள் வீட்டில் எப்போவும் நடக்கிறது. இல்லை இதே இன்னொரு வீடாக இருந்தால் சண்டை வேற மாதிரி போயிருக்கும். என்னன்னா உனக்கு அறிவு இருக்கா, கொஞ்ச நேரம் நின்று கொடுத்துடுறது, என்ன அங்கே கிரிக்கிற வேலைன்னு இவன் கேட்பான்.
கேட்டோன்னே ஆமாம் நீங்கள் இந்த பெரிய இந்த பேப்பரில் இந்த மேதாவியாக போகிறீங்க, இதை படித்தோடனே வந்து உடனே வந்து நாட்டை ஆளவா போகிறீங்க, எதுக்காக இப்போ இந்த பேப்பர் இல்லாட்ட என்ன குடிச்சிருக்க வேண்டியதானே அப்படி இவ கேட்பா. நீ வந்து படிக்காத குடும்பத்துலேருந்து வந்தவ அப்படின்னா அவன் சொல்லியிருப்பாரு. இது குடும்ப சண்டையாக போய் உங்கள் அப்பா எங்கள் அம்மா போய் அது ஒரு பெரிய இது நம்ம வந்து மூதாதையர் வரைக்கும் போயிடும். உங்கள் தாத்தா பாட்டி வரைக்கும் சண்டை போய் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அடிக்காத கூட சண்டை போட்டுக்குவாங்க. உண்டா இல்லையா? சண்டையே நடந்தது இல்லையா? இல்லை சண்டையை பாருங்க அப்போ புரியும். புரிஞ்சுதா? சண்டையே நடந்துட்டேன். அதாவது ஒருத்தவங்க ஒரு வார்த்தை பேசுனா அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1 2 3 4 5 6 அப்படி முடிப்பீங்க. இந்த மாதிரி இருக்கிற முதல்ல நிறுத்துங்க. நான் கோபப்படுறதுக்கு சொல்கிறேன், விஷயம் சொல்கிறேன். இருந்தாலும் த பிஹேவியர் சென்ஸ் ஒன்ஸ் சம்படி இஸ் கமிட்டிங் அவங்க பண்ணுறத பாருங்க, சும்மா சாதாரணமாக சிரிச்சு பாருங்க. ஆமாம்மா உங்களுக்கு வந்தாக்கா தெரியும், மனசுக்குள்ளே சொல்கிறது எனக்கு கேட்குது இல்லை, எல்லாரும் தாண்டி தான் வந்திருப்போம். சீப்பா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க, வெளியே சொல்லாதீங்க. பிடிச்சதா? சீப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காமல் விடுங்க. இதை நான் சொன்னதை எல்லா கணவன்மார்களும் மன்னிக்கணும். கோபப்படுறவங்க ஏன்னா வேற வழி தெரியலை. அடுத்து ஒன்றாச்சா? சரி, இதுதான் போச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதை பாருங்க, எப்போ பார்த்தாலுமே கோபப்படக்கூடிய நீங்களும் கொஞ்சம் காரணங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. சம்திங் வந்து அப்படிலாம் கிடையவே கிடையாதும்பாங்க. நான் வெரி பர்ஃபெக்ட் இன் ஆல் த திங்ஸ்ம்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறையா கோட்டை விட்டுருப்பாங்க. ஓகல கோட்டை நிறைய இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக சிரிச்சுட்டு போங்களேன். அவர் என்னவா பேசுகிற, இந்த காலம் வாங்க அந்த காலம் விடுங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்க முதல்ல பழகுங்க. 2வது, ஒரு எல்லோ துணி எடுத்துக்கிறீங்க. இது நல்ல ரெமெடி செய்யுங்க. ஒரு தேங்காயை அந்த குடுமையோடு வச்சுக்கணும். குடுமையோட தேங்காய் இருக்கணும். ஒரு 6 கோவை சக்கரை அதுக்குள்ள வைங்க. கொஞ்சம் ஒரு வெள்ளை கட்டியை கொஞ்சம் வைங்க. இந்த பாருங்கள், ஒத்து போகிற கடவுளாக இருந்தால் பிரச்சனை இல்லை. என்னங்க உங்களுக்கு உடம்புல இருக்க நெகட்டிவிட்டிலாம் எடுக்கிற மீனாட்சி அம்மா சொல்லி அவர் தூங்குறப்ப நல்லா தூங்குறப்பயே மேலேருந்து அந்த பொட்டணத்தை வச்சுக்கிட்டு மேலேருந்து அப்படியே இப்படியே சுற்றி மேலேருந்து கீழே 1 2 3 4 6 தடவை அந்த தேங்காய் இதை வந்து மட்டும் தலையிலேருந்து தலைக்கு மேலேருந்து அப்படி காலு கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு வரணும். அவர் தொடக்கூடாது, உடம்புல போட்டு இடிச்சிடாதீங்க. தேங்காயை வச்சு மேலே கூடி இப்படியே கொண்டாடணும். 6 ஆள் எடுக்கணும். அப்படி இந்த 6 ஆள் அதை கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணால் அந்த 6 ஆள் ரொம்ப நல்லா ஆகும் அப்படிங்கிறது ஒரு தத்துவம். புரிஞ்சுதா? இதை முடிச்சுக்கிட்டு உங்களை வர அறை போட்டாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்புதாரி அல்ல. புதுசாக எடுத்துக்கணும். என்ன நீ பண்ணுறேங்கிற வந்து பிரச்சனை வந்துடாமல் பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதா கண்ணுங்களா? ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒன்று செய்ய போக அவர் அதை தவறாக நினச்சிக்க கூடாது இல்லையா? இல்லை அப்போ நான் பேசுறதை அவர் கேட்டுக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்க தெரியல. காட் இஸ் கிரேட். புரிஞ்சிச்சா? அடுத்தது சிக்கரி, வில்லோ, பீச் அண்ட் தென் அக்ரிமணி. இந்த இதை வந்து நிச்சயமாக கொடுங்க, தப்பு இல்லை. இதை ஒரு காஃபியை ஒரு 2 பில்லை போட்டு கொடுக்கறதுல ஒன்றுமே தப்பு இல்லை. அவர் சாப்பிடட்டும். மீனாட்சி அம்மா சொன்னேன்னு கூட கொடுங்க, நல்லது. அவருக்கு வந்து மூடு நல்லா இருக்கும், அவர் கோபங்கள் தனியும். புரிஞ்சிச்சா? சிக்கரி, பில்லோ, பீச், அக்ரிமணி இதை சேர்ந்த காம்பினேஷன் அது பெஸ்ட்டு வந்து எனர்ஜினஸ்டில் தான். சில விஷயம் எனர்ஜினஸ் தாங்கிறத நான் சொல்லியிருக்கேன்னா அது வியாபாரத்துக்காக சொல்ல, உங்கள் நன்மைக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஓகே, அதில் வந்து 2 கொடுத்தீங்கன்னா நல்லா இருவார். அம்மாவே சொன்னாங்க, நீங்களா அம்மா பிள்ளைங்க தான் நான் சாப்பிட்றா அப்படின்னு நான் சொல்லி போடுறேன். புரிஞ்சிச்சா? அடுத்தது என்ன, தண்ணியிலேயே அதை போட்டு கொடுக்கலாம். புரிஞ்சிச்சா? அடுத்தது என்ன, 1021 1021 நம்பர். இந்த நம்பரில் எல்லாத்துக்குமே போட்டுருங்க. வீட்டில் தண்ணி எல்லாருக்குமே கோவம் வராது. அதாவது யார் கோவம் வரணும்னு இருந்தாலும் மாமியாருக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, யார் முதல்ல உங்களுக்கும் வராமல் இருக்கிறதுக்கு சரி, எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறீங்க, தண்ணியில் இந்த நம்பர் எழுதிட்டிங்கன்னா கோபம் வர. ஓகே, ஒரு மந்திரம் இருக்கு, அதுக்குங்க அடிக்கடி சொல்லிக்கோங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நம. சாதாரண மந்திரம். புரிஞ்சுதா? சாதாரண மந்திரம். இப்போ அந்த உங்கள் ஹஸ்பண்டு, அதாவது எனது மகன், அவன் வந்து நம்ம சொல்கிறபடி கேட்குற பிள்ளையா இருந்தாலும் வச்சுக்கோங்களேன். அவருக்கு என்னங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த முத்திரை அவர் தான் முத்திரை செய்ய முடியும். நீங்கள் முத்திரை செஞ்சீங்கன்னா அது கேட்காது. பிடிச்சிச்சா? முத்திரை அவர் பண்ணணும். எப்படின்னா, இந்த உங்களுடைய ஆள்காட்டி வரல மடக்கிக்கணும். இந்த 2 விரல் இருக்கு இல்லையா, இந்த 2 விரல பெருவிரல் தொடணும். ஆள்காட்டி வரல மடக்கிக்கணும். இந்த 2 விரல பெருவிரல் தொடணும். இந்த சுண்டு வரல நீட்டிடணும். இவ்வளோதான். இதை கொஞ்ச நேரம் வச்சுக்க சொன்னாங்க அம்மா அப்படின்னு சொல்லுங்க. அவர் என்ன திட்டினாலும் சரி, உங்களை திட்டினாலும் சரி, அதுக்கு கண்டுக்காதீங்க. அவ்வளோதான். ஆனால் இதை செஞ்சால் யார் கோபம் போட்டாலும் அது குறையும். அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அந்த குறையிறதுக்கு தான் இதெல்லாம். அண்ட் ஆல்சோ நான் உங்கள்கிட்ட பேசுகிறப்ப நான் ஒரு தனிமைப்படுத்தி பேசுகிறேங்க, நீங்கள் மறந்துடக்கூடாது.
நீங்கள் எல்லாரும் என் குழந்தைங்க இல்லையா? எல்லாரும் என் குழந்தைகள் தான். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன வயசாக இருந்தாலும் ஐ டோன்ட் கேர். எல்லாரும் என் பிள்ளைகள் இல்லையா? அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறக்கண்டு நான் சொல்கிறேன். அது நான் கொஞ்சம் உங்களுக்கு ஜாலியாக சொல்கிறேன். ஏன்னா சீரியஸாக எடுத்து எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், துபாயிலேருந்து இன்னைக்கு ஒரு இது வந்துருந்துச்சு. ஒரு வாட்ஸ்அப் இது அனுப்பிச்சிருந்தாப்புல. எனக்கு ஒரு வளர்ப்பு மகன் அங்கே துபாயில் சசிகுமார்னு இருக்காப்புல. அந்த பிள்ளை அருமையான பையன். அது அப்படிலாம் ஒன்றும் கோவம்லாம் பட தெரியாது. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் காலேஜ் நான் என்னுடைய டாக்டருடைய ஃப்ரெண்டு, அந்த காரணம் எப்படி இருந்தானோ அதே மாதிரி இன்னைக்கும் அதே இன்னசென்ஸில் அதே ஒரு அன்பு, அதே பெரியவங்கன்னா மரியாதை, தாய்தகப்பனுக்கு மரியாதை, அதை கேட்கவே வேண்டாம். என் மேலே பெரியதெல்லாம் அப்படி ஒரு பிள்ளைய நான் பார்த்ததில்ல. நமக்கு ஆண்டவர் இந்த வருஷத்துக்கு என்ன கொடுத்துருக்காப்புல, நம்மளால நிம்மதியாக இருக்க முடியுது இல்லையா? நம்மளால நல்லா இருக்கும். இதை பார்க்குறவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறது தான் என்னை பார்க்க முடியுது. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இந்த பதிவை பார்க்க முடியுதுன்னா நமக்கு எல்லாம் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக கண் இருக்குது, எல்லாமே இருக்குது, நம்ம பார்க்குறீங்க. ஸோ அதுக்கு நன்றி சொல்லணும். புரிஞ்சுதா? சேமிப்புங்கிறது வேணும். அது எப்படி சேமிக்கிறதுங்கிறது ஒரு பதிவு போடுறேன். இப்போ இந்த ஒரு இதுக்கு பாருங்கள், இது ஒரு வழக்கு. இது அமைதியாக கொடுக்குற அமித்திஸ் அப்படிங்கிற கல்லில் அந்த கலர் கொடுத்துருக்காங்க கொஞ்சம், பட் அருமையான இதில் இதை பண்ணி இந்த கல்லிலேயே விளக்கு வச்சு ஏற்றுற மாதிரி பாருங்க. இந்த மெழுகுவத்தி விளக்கு அதை காமிப்பாங்க. இந்த மெழுகுவத்தி ஏற்றுன இந்த கல் இருக்கு, இதில் ஏற்றி வச்சா இந்த கல் சூடாகிறப்ப இட் இஸ் எமனேட்டிங் தட் வைப்ரேஷன் இன்டு தட் ஏரியா. அது அப்படி அந்த எந்த இடத்துல இந்த கல் சூடாக என்ன சொல்றது, ஒரு கதிர்வீச்சை கொடுக்கும். அந்த கதிர்வீச்சு என்ன பண்ணுன்னா வீட்டில் நிம்மதியை கொடுக்குது. அப்புறம் படத்துக்கு அப்படி இதில் எல்லாம் நிறையா விஷயம், நிறையா வெரைட்டியில் இது இருக்குது. இந்த இதை நீங்கள் நம்ம வச்சு பண்ணுறப்ப அந்த பலன் கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ணுவேன், மெடிடேஷனுக்காக இதை வச்சுருக்கேன். இந்த கலர் இதை மெடிடேஷனுக்கு வச்சுருக்கிறேன். ஏன்னா எனக்கு மெடிடேஷன் முக்கியம். என்னை யாரும் கோவப்படுறது நீங்கள் பார்த்துக்கிட்டா தான் உண்டு இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறது, இது மெடிடேஷனுக்காக வச்சுக்கிறேன். புரிஞ்சாக்கணுங்களா? அது மட்டும் இல்லை, நிறையா பேர் இதை பார்த்து எல்லோரும் ஃபாலோ பண்ணி என்கிட்ட அன்பான வார்த்தைகள் நிறையா பேசுகிறீங்க. இல்லை அன்பான கமெண்ட்ஸு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டிக்கிறேன். இப்போ இதை நம்ம எரிய வச்சும் பார்ப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கேண்டில் ஹோல்டர். அதை என்னென்னா மெழுகுவைக்கு வைக்கிற ஸ்டாண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? அது இங்கே பாருங்கள், ரியல் ஸ்டோனில் இது எவ்வளோ அழகாக இருக்குது எரியறது இல்லை? இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்லங்களா? இந்த அழகான எரியறதை நம்ம வீட்டில் வச்சோம்னா எவ்வளோ அருமையாக இருக்குதுல்ல? நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு 6 வச்சுருப்பேன். 6 வச்சு எப்போவுமே ஹெக்ஸகான், அதுக்கப்புறம் ஆக்டோகான் அப்படிலாம் சொல்லுவோம். அதாவது அருங்கோணம் இல்லையா, எண்கோணம் அப்படி சொல்கிறீங்க இல்லையா? இதை அருங்கோணத்தை நான் வச்சு அதை பார்ப்பேன். என்னை சுற்றி வச்சுட்டு நான் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மெழுகுவத்தியில் நிறைய விஷயம் இருக்குது. மெழுகுவத்தை அதை 1-2 நான் உங்களுக்கு போடுறேன், பதிவில் போடுறேன். இந்த இதை மாதிரி பண்ணுறப்ப நம்ம வீடு ஃபுல்லாக எனர்ஜி பரவுது. இது சயின்டிஃபிக்கான ஒன்று தான் கண்ணுங்களா? புரிஞ்சிச்சா? இந்த மெழுகுவத்தியில் இருக்க இந்த கல்லில் கல், இது நிஜமான கல், கொஞ்சம் கலர் ஏற்றிருக்காங்க பிகாஸ் அது இது. மற்றபடி எப்படினாலும் இது கல். இது கல்லுனா சாதாரண கல்லில் ஒயிட் குவார்ட்ஸில் கலர் ஏற்றிருப்பாங்க. அப்படி கேட்டால் ஜேடிலே இருக்குது, நிறைய இருக்குது கல்லுகள். அதில் விளக்கேற்றி வைக்கிறப்ப அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. புரிஞ்சா? அதே போல் நீங்கள் பெட்டுக்கு அடியில் இதை வச்சுருங்க. வீட்டில் கோபம் தாமங்களாம் வருது, மனசு சிம்மறி வேணும்னா பெட்டுகளில் நீல கலரில் இருக்கிற அந்த கண்ணாவை வைக்கணும். இந்த நீல கலர் அந்த கண்ணா இல்லை வயலட் கலர் அந்த கண்ணா, இது 2 கூட ஏதாவது ஒன்று பெட்டுக்கு அடியில் வச்சுக்கணும். பெட்டையும் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும். ஓகே, எல்லாருக்கும் நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்கிறேன். இதுக்காக நான் ஏதாவது ஒன்றை செய்யுங்க அப்படிங்கிறேன். இதை செஞ்சு பாருங்கள், அப்போ தெரியும். ஓகே கண்ணுங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சேனல். குட் லக் கண்ணுங்களா? பாய்.